திமுகவுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவாகிவிட்டது. இந்த பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. வேண்டுமென்று முதலமைச்சர் அவர்கள் தெரிந்தும் தெரியாதது போன்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து திமுகவுக்கு புகட்டும். சேலம் மாவட்டம், எனக்கு ஒரு ஆசை, கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது. ஆனா இந்த தேர்தலில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது. ஒரு இடம் கூட திமுக சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெறக்கூடாது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடம் வெற்றி பெறல. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் சேலத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது திமுக. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வையுங்கள். இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். எனக்கு ஒன்னே ஒன்னு, அதுல ஒரு மாதத்திற்கு முன்பு வழங்கி இருந்தார்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த சட்ட சிக்கல் எல்லாம் வந்திருக்காது. கடைசி நேரத்தில் வழங்கியது. ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்று இவர்களே கிளப்பிவிட்டு ஒரு சிலரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு, நீதிமன்றத்திலே திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை. அதனால்தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த 10.5 விழுக்காட்டை ரத்து செய்தது. ஆனாலும் நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோம். உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க அதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு அவசியமும் கிடையாது. இருக்கின்ற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவான தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு வைத்துதான் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தோம். ஒவ்வொரு முறையும் சந்திப்பில் நிச்சயமா நான் தரேங்க, உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க தரேன் ஏமாத்திட்டு கடைசி நிமிஷத்தில் கழுத்து அறுத்துட்டார். அதனால இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். நீங்கள் தயார் நிலையில் இருங்கள்.